நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தந்திருக்கின்ற திரைப்பட சம்பந்தமான செய்தி. தெலுங்கில் வெளிவந்து அது பான் இந்தியா திரைப்படமாக பல மொழிகளில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படம் புஷ்பா. இந்த புஷ்பா திரைப்படம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்று பல மொழிகளில் வெளிவந்து மாபெரும் வெற்றியை தேடித்தந்து அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு தமிழ் திரை உலகமாகட்டும் அல்லது தெலுங்கு திரை உலகமாகட்டும் பல்வேறு திரை உலகத்தில் அவருக்கு பெயரையும் புகழையும் தந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை புஷ்பா 2 என்று தயாரித்தார்கள். புஷ்பா 2 என்று தயாரித்து அதை கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளிவந்தது. அந்த திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளிவந்த நாளிலே இருந்தே அந்த திரைப்படத்தை பற்றிய பரபரப்பான தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. படமும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2000 கோடிகளை வசூல் செய்யும் என்று சாதனையும் படைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதுவரை 1000 கோடியை தாண்டி 16,000 கோடி என்று உயர்ந்து இன்றைய நிலையில் 18,000 கோடியை எட்டியிருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. 2000 கோடி இதனுடைய இலக்கு என்று சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட புஷ்பா 2 திரைப்படம் 5ஆம் தேதி டிசம்பர் 5 வெளியிடுவதற்கு முன்பாக அது ஒரு சிறப்பு காட்சியாக 4ஆம் தேதி ஆந்திராவில் ஒரு திரை அரங்கத்தில் திரையிட்ட போது அல்லு அர்ஜுனா அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுகிறார் என்ற தகவல் பரவியவுடன் அங்கே கூட்டங்கள் வந்து அந்த திரை அரங்கத்தினுடைய கூட்டத்திலே சிக்கி ஒரு பெண் உயிர் இழந்தார் என்ற தகவல். அந்த தகவலின் அடிப்படையிலே அல்லு அர்ஜுனா அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு ஓர் இரவு சிறையிலே இருந்து ஜாமீனிலே வெளிவந்து கதையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி அவர் அல்லு அர்ஜுனாவினுடைய பெயரும் புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய வெற்றி ஒரு புறமும் போய்கொண்டிருந்தாலும் அந்த இறந்த பெண்மணியினுடைய மகன் மருத்துவமனையிலே ஸ்ரீதேவ் என்ற சிறுவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல். அந்த தகவலின் அடிப்படையிலே அல்லு அர்ஜுனா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று இறந்த பெண்மணியினுடைய மகன் ஸ்ரீதேவ் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காவல்துறை அனுமதிக்கவில்லை. நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் முறையாக அனுமதி பெற்று அங்கே பாதுகாப்பை ஏற்பாடு செய்து அங்கே உங்களது ரசிகர்களை கட்டுப்பாடு செய்து நீங்கள் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. அதன்படி நேற்றைய தினம் முறையாக அனுமதி பெற்று தனது ரசிகர்களுக்கு கட்டுப்பாட்டோடு அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த இறந்த பெண்மணியினுடைய மகன் ஸ்ரீதேஷை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு காட்சி தற்போது வலைத்தளங்களிலே ஊடகங்களிலே வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி புஷ்பா 2 திரைப்படத்திற்கு விமர்சனங்களும் அதனுடைய கலெக்ஷன் வசூலும் எகிரிக்கொண்டே போகிறது. அல்லு அர்ஜுனாவினுடைய
புகழ் உயர்ந்து கொண்டே போகிறது. அன்றைக்கு அல்லு அர்ஜுனா அவர்கள் வாங்கிய சம்பளத்தை இன்றைக்கு இருமடங்காக உயர்த்தி படத்தயாரிப்பாளர்களே அல்லு அர்ஜுனா அவர்களை தங்களுடைய திரைப்படத்திலே நடிப்பதற்கு அணுகுகிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. இன்னும் அல்லு அர்ஜுனா அவர்கள் நேரடியாக ஒரு இந்தி படத்திலும் நடிக்கவிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அல்லு அர்ஜுனா அவர்களுடைய சுக்கிர திசையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அவருடைய நேரமும் காலமும் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது என்று பத்திரிகையாளர்களும் அவருடைய ரசிகர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புஷ்பா 2 திரைப்படம் இந்தியாவில் வெளிவந்த எல்லா திரைப்படங்களுடைய கலெக்ஷன் வசூலை முறியடித்து வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக புஷ்பா 2 திரைப்படம் இன்றைக்கு வெற்றி ஒரு திரைப்படமாகவும் அதில் நடித்த அல்லு அர்ஜுனா கதாநாயகியாக நடித்த மந்தனா என்ற நடிகையும் இன்றைக்கு புகழப்படுகிறார்கள் என்ற தகவலை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இந்த தகவலை தந்து இந்த செய்திகளை எல்லாம் நேர்த்தியாக சிறப்பான முறையில் நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு பார்க்கும் வண்ணமாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து அவரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக நீலமலை தொலைக்காட்சியில் இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கண்டுகளிக்கலாம். சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி கிடைப்பதில்லை என்று ரசிகர்கள் சொல்லுகிறார்கள். நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் அப்படி கிடைக்கவில்லை என்றால் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல செய்திகளையும் உள்ளூர் தகவல்களையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு வேண்டும் என்று உருக்கமாக கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் நீங்கள் கேபிள் டிவியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீங்கள் எந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையிலே கேட்டு நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்